எல்லாருமே வந்து இவரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதே மாதிரி சுந்தர் சி இவங்கெல்லாம் வந்து முக்கியமாக குறிப்பிடத்தகுந்த. ஏன்னா அவங்கள வச்சு நல்ல காமெடி திரைப்படங்களை எடுத்து ஹிட்டாக அடித்தவர் சுந்தர் சியும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதே மாதிரி கார்த்திக் கவுண்டமணி அவங்களுடைய காம்போவும் வந்து படத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ 2 பேரும் எப்படி வந்து கவுண்டமணி அண்டு அர்ஜுன், கவுண்டமணி, சத்யராஜ் அப்படியெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி கார்த்திக் கவுண்டமணி காம்போவும் யாராலையும் மறக்க முடியாது. அந்தளவுக்கு எல்லாரும் ரசித்து கொண்டாடிய ஒரு பேர்னு சொல்லலாம் இவங்க 2 பேரும். அதே மாதிரி இவருக்கு அமைஞ்ச ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தனித்திறமை வாய்ந்தவங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து நடிப்பில் தனித்திறமை வாய்ந்தவங்க தான் அவருக்கு ஹீரோயினாகவும் நிறைய படத்தில் அமைஞ்சாங்க. ஸோ அதுவும் வந்து அவருக்கான வெற்றியை தேடி கொடுத்ததுன்னு சொல்லலாம். சிறந்த படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சொல்லலாம். தெய்வ வாக்கு, அலைகள் ஓய்வதில்லை, அக்னி நட்சத்திரம், கிழக்கு வாசல், அதுக்கப்புறம் மேட்டுக்குடி, கட்ட பஞ்சாயத்து, உள்ளத்தை அள்ளித்தா, உனக்காக எல்லாம் உனக்காக, அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள். கோபுரங்கள் சாய்வதில்லை, மௌனராகம்,